தமிழோட ஆன்சர் ஷீட்டை எக்ஸாம் ஹாலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்த டீச்சர் எடுத்துட்டு போறாங்க. தமிழ் கெஞ்சுறாங்க. அவங்க கூடயே வேகமா நடந்து போய்கிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சொல்றாங்க, நான் பிட்டெல்லாம் அடிக்கல மேடம். மேடம், நான் நேர்மையா தான் எக்ஸாம் எழுதுனேன். போதும், உங்ககிட்ட நான் கேள்வியெல்லாம் கேட்கல. நீங்க போகலாம். நீங்க எதுவும் பேசாதீங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் பிட்டை அடிக்கல மேடம்னு தமிழ் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டீச்சரை. அத சேதுவும் வெள்ளத்தாயும் பாக்குறாங்க. வெள்ளத்தாய் சொல்றாங்க, தமிழ் ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கா போல இருக்கு, வாடா நம்ம போய் பேசுவோம். சரி அப்பத்தான்னு சேது சொல்றாரு. தமிழ் சொல்றாங்க, ப்ளீஸ் மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப டீச்சர் சொல்றாங்க, நோவே, தப்பு பண்ணவங்களுக்குலாம் கருணை காமிச்சா இந்த நாட்டுல திறமை உள்ளவங்க குறைஞ்சு போயிருவாங்க. அந்த டீச்சர் நடக்கிறாங்க. அப்ப வெள்ளத்தாயி நிப்பாட்டுறாங்க. இந்த டீச்சர் கேக்குறாங்க, நீங்க யாரு? நீங்க எதுக்கு வழி மறைக்கிறீங்க? மத்த டீச்சர்லாம் சொல்றாங்க, பாட்டியம்மா நீங்க யாருன்னு இவங்க கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. வெள்ளத்தாயி சொல்றாங்க, நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணுமா? இங்க நிக்கிறாள தமிழ், இவளோட அம்மாச்சி. இங்க நிக்கிறானே என் சிங்க குட்டி, இவனுக்கு நான் அப்பத்தா. இப்ப யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இங்க உள்ள டீச்சர் கேக்குறாங்க, என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன மிரட்டினாலும் சரி, இந்த பொண்ணு பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டா எங்க கிட்ட. அங்க தண்டனை கொடுத்ததுதான். இல்லத்தாய் கேக்குறாங்க, எதை வச்சு என் பேத்தி நேர்மையான முறையில பரீட்சை எழுதலன்னு சொல்றீங்க? பாட்டி, அவங்க காலுக்கு கீழே பிட்டு பேப்பர் இருந்துச்சு, அத நான் தான் பார்த்து எடுத்தேன். பாட்டி பாத்தீங்களா, எல்லாமே பிட்டு. இன்னொரு டீச்சர் சொல்றாங்க, இதெல்லாம் புத்தகத்துல உள்ளது, மினி ஜெராக்ஸ் எடுத்து பிட் அடிக்கிறாங்க. மேடம் கையும் காலமா புடிச்சிட்டாங்க. பாட்டி கேக்குறாங்க, இதெல்லாம் தமிழ் கையில இருக்கும்போது புடிச்சிங்களா? இல்ல பாட்டி, இவங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதுக்கு கீழே இருந்துச்சு இந்த பிட்டெல்லாம். இவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல கீழே இருந்துச்சுன்னா அது இவங்க பொருளாயிருமா? பாட்டி, பின்ன யாரோடது? பாருங்க, நான் இப்ப கூட சொல்றேன், என் பேத்தி ஒரு காலமும் பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கவே மாட்டா. இந்த ஒரு வாரத்துல வீட்டுல பெரிய புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தா. அத நானே பார்த்தேனே. என் பேத்தி நேர்மையா பரீட்சை எழுதுறவ, கண்டிப்பா பிட்டெல்லாம் அடிச்சிருக்க மாட்டா. பாட்டி, இந்த பொண்ணு உண்மையா பரீட்சை எழுதி இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? வெள்ளத்தாயி சொல்றாங்க, ஆதாரம் இருந்துச்சுன்னா விட்டுருவீங்களா என் பேத்திய? பாட்டி, நிரூபிக்க சொல்லுங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிக்கிறோம். தமிழ்ச்செல்வி, என்ன பரீட்சை நடக்குது? அந்த பாட புத்தகம் இங்க இருக்கா தமிழ்ச்செல்வி? அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா தமிழ்ச்செல்வி. சரிங்க அம்மாச்சி. தமிழ் அந்த புஸ்தகத்தை எடுத்து அம்மாச்சி கிட்ட கொடுக்குறாங்க. கை நீட்டுங்க. பாருங்கம்மா புஸ்தகத்தை. இந்த புத்தகத்துல இருந்து எந்த பக்கத்துல இருந்தோ இல்லாட்டி எந்த மூலையில இருந்தோ எந்த கேள்வி வேணாலும் என் பேத்திக்கிட்ட கேளுங்க. டான்னு பதில் சொல்லலாட்டி நீங்களே பரீட்சை எழுத விடாதீங்க தமிழ்ச்செல்விய. தமிழ்ச்செல்வி பதில் சொல்லலாட்டி நானே வயசு வித்தியாசம் பார்க்காம உங்க காலில் விழுகிறேன். ஆனா தமிழ்ச்செல்வி மாத்திரம் பதில சொல்லிட்டா நீங்க இவளை பரீட்சை எழுத விடணும். என்னம்மா, சவாலுக்கு தயாரா? சொல்லுங்கம்மா, சவாலுக்கு தயாரா? டீச்சர் எல்லாருமே ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கேள்வியும் கேட்கறாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட. தமிழ் கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. டீச்சரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் டான்னு பதில் சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நீங்க கேட்கிற கேள்வி இல்லாம அந்த புஸ்தகத்துல என்னென்ன டாபிக் வருதுன்னு எல்லாத்தையும் நான் டான்னு சொல்லுவேன் சார். பேஜ் நம்பர் 48ல என்ன இருக்கு சார்? அதுல விலங்குகள் தாவரங்களை பத்தி போட்டிருக்காங்க. டீச்சர் சொல்றாங்க, நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றவங்கள பாத்திருக்கேன் மேடம். ஆனா பேஜ் நம்பர் சொல்லி அதுல என்ன டாபிக் இருக்குன்னு சொல்ற ஸ்டூடெண்ட இப்பதான் பாக்குறேன். இந்த பொண்ணு நேர்மையா தான் பரீட்சை எழுதியிருக்கு மேடம். பாட்டி சொல்றாங்க, மேடம் இந்த டெஸ்ட் போதுமா, வேற ஏதாவது டெஸ்ட் வேணுமா? ஏதோ சொல்றாரு, அப்பத்தா கொஞ்சம் சும்மா அப்பத்தா. டீச்சர் சொல்றாங்க, சாரி, எல்லாமே என்னோட தப்பு தான். உன் பேர் என்னம்மா? தமிழ்ச்செல்வி மேடம். என்ன மன்னிச்சிருமா, உன் காலுக்கு கீழே பேப்பர் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேம்மா. இன்னொரு டீச்சர் ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. உண்மையிலேயே பிட் அடிச்சது இந்த பையன்தான். மினி ஜெராக்ஸ் வச்சு பிட் அடிக்கும் போது கணேஷ் சாரு இவனை கையும் காலுமா புடிச்சிட்டாரு மேடம். அதான் மேடம் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க வர்றத பார்த்த உடனே அந்த பொண்ணு கிட்ட பிட்ட இவன் தான் தூக்கி போட்டிருக்கான். ஏய், மேடம் கிட்ட உண்மையை சொல்லு. சார், நான் எதுவும் பண்ணல சார், அந்த பொண்ணு தான் பிட் எடுத்துட்டு வந்துச்சு. சேது சொல்றாங்க, சார் இப்படி எல்லாம் கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டான். டேய்,
உண்மையை சொல்றா அப்படின்னு சேது கை ஓங்குறாரு. அந்த பையன் சொல்றான், நான் தான் மேடம் பிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். தமிழ்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு ஆன்சர் ஷீட்டை தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க டீச்சர்ஸ். தமிழை அந்த டீச்சர் கூட்டிட்டு வராங்க எக்ஸாம் ஹாலுக்கு. இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதட்டும், 20 நிமிஷம் அதிகமா கொடுத்துருக்கேன், எழுத வச்சிருங்கன்னு டீச்சர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. தமிழ் நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அம்மாச்சி கிட்ட வந்து சொல்றாங்க, என்னைய பிளாக் மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு என்னால எக்ஸாமே எழுத முடியாது அம்மாச்சி. இப்ப என்னோட லட்சியம் கனவு எல்லாமே வீணா போயிருக்கும். தமிழ், நான் இப்பயும் சொல்றேன், நான் உன்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட நீ எதையுமே கேட்க கூடாது, சரியா தமிழ்? சரியம்மாச்சி. சேதுவுக்கு ஃபோன் கால் வருது. ஐயோ, அப்பத்தா, அப்பாதான் கால் பண்ணிருக்காங்க. அவன் எதுக்குடா இப்ப ஃபோன் பண்றான்? நான் கிளம்ப போறோம்ல சேது, பேசு. பா, அப்பத்தாவே பேசுறாங்களாம், குடுக்குறேன். என்ன ராசாங்கம் சொல்லியா? சேது மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னமா நடிக்குது அப்பத்தா. உடம்புக்கு எப்படி இருக்கு? டாக்டருங்க என்ன சொல்றாங்க? அரசாங்கம் டாக்டருங்க இப்பதான் வந்து பார்த்துட்டு போனாங்க. இசிஜி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. அதோட நான் இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கியா? ரொம்ப வருஷத்துக்கு உடம்புக்கு எதுவும் வராது, நீங்க தெம்பா இருப்பீங்கன்னு டாக்டருங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. அதோட இதெல்லாம் போதுமாயா, இனிமேட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீங்க ரொம்ப மூச்சு வாங்கி பேசுறீங்க, சேதுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். சரி ராசாங்கம், போனை வைக்கிறேன். சரியாத்தா. போனை வச்சுட்டு வெள்ளத்தாயி சிரிக்கிறாங்க. இப்படி தமிழ், வீட்டுக்கு போலாமா? தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மலரக்கா, எல்லா எக்ஸாமையும் எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க சிரிச்சா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு சித்ரா. கிளவி என்னமோ திட்டம் போட்டு ரகசியமா வேலை பார்க்குது. அம்மா, இப்படி சந்தேகப்பட்டு தான் நம்ம கிளம்பி போனோம் ஆஸ்பத்திரிக்கு. அப்பத்தா அங்க செக்கப்புக்கு தான் போயிருக்காங்கம்மா. சித்ரா, அதெல்லாம் சரிதான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. நமக்கு தெரியாம இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒருவேளை சேது அந்த தமிழ் செல்விய ஏத்துக்கிட்டானோ என்னமோ. சித்ரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சேது மூஞ்சி கொடுத்து கூட பேசல தமிழ்கிட்ட. ஏதோ வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பிரச்சனை என்னன்னு தெரியல சித்ரா, ஆனா எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு தெரியுது. மோகனாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. மோகனா சொல்றாங்க, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாங்களும் இங்க நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாவே உங்ககிட்ட போன் பேசவே இல்லை, அதுவும் இல்லாம சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயமா சொல்லுங்க. நம்ம மங்க முழுகாம இருக்கா. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்துதான் அவளே செல்ஃப் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணான். குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இருக்காதா பின்ன. காலையில இருந்து உங்க தலைவரை கையிலே பிடிக்க முடியல. தமிழ் முழுகாம இருக்கான்னு அன்னைக்கு நான் வந்தப்ப நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சாச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? மோகனா சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. மோகனா, நான் பேசுறது கேக்குதா? அங்க இன்னும் தமிழ் செல்விய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போல. எங்க அத்தை இருக்காங்கல்ல, கரு நல்லா வளர்றதுக்காண்டி நாட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்விக்கு தினசரி. என்ன மோகனா சொல்றீங்க? நாட்டு மருந்துன்னு சொல்றீங்க? இன்னும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலையா? இல்லம்மா, நாங்க இன்னும் செக்கப்புக்கு போகல. என்ன மோகனா அது? நீங்க நாட்டு மருந்து கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்லல, ஓகே தான். என்ன இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் கரு எப்படி இருக்கு, வளர்ச்சி எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தானே. தமிழ் செல்விய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும்னு அவங்க கிட்ட கேளுங்க. முதல்ல அதை பண்ணுங்க மோகனா. சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். போன் காலை கட் பண்றாங்க. மோகனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தமிழ் கர்ப்பமாயி ரொம்ப நாளா ஆச்சு, ஏன் நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகல? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாளை சந்திப்போம்.